வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு அமைச்சரவை அமையுமா அப்படின்ற மாதிரி நேற்று பேசியிருந்தோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டா இப்ப மிச்சம் இருந்த 2 அமைச்சர்கள், அதாவது வன்னியரசு அவர்கள் விசிகாவில இருந்து, ஐயுஎம்எல்ல இருந்து ஷாஜகான் அவர்கள் 2 பேரும் இன்னைக்கு அமைச்சரவையில அமைச்சர்களா பொறுப்பேற்றிருக்காங்க. இது வந்து ஒரு எமோஷனலான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து விசிகால இருந்து ஒரு அமைச்சர், அதுவும் வந்துட்டு அவங்க அதிகாரத்துக்கு வரணும், அவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற விஷயத்த. அப்படி ஸ்டார்ட் பண்ண அவங்க இன்னைக்கு வந்து அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அதற்கு முன்னாடி வன்னியரசு அமைச்சராக கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ள ஏதோ பிரச்சனை எல்லாம் போனதாலாம் சொன்னாங்க. ஃபைனலி வந்து அவர் இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டாரு. ஒரு கலங்கிய கண்களோடு அமைச்சரான கையோட நேராக சிஎம் விஜய் அவர்களையும் நேரடியாக போயிட்டு திருமாவர்களும் வன்னியரசு அவர்களும் மீட் பண்ண செய்திகள்லாம் பார்த்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல் அந்த ஷாஜகான் அந்த எம்எல்ஏ வந்து இன்னைக்கு அமைச்சராக மாறி இருக்கிறாரு. அவர் வந்து உண்மையிலேயே ஐயுஎம்எல் கட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அது வந்து எமோஷனல் கனெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு அங்கேயே ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. ஸோ இது ஒட்டுமொத்தமாகவே பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இத்தனை ஆண்டுகள், வரலாற்றில் 74 ஆண்டுகளுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு அப்புறமா இப்படி ஒரு அமைச்சரவை உருவாகி இருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத இப்போதான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ என்ன சர்ச்சை வெடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நீங்கள் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, திமுக விசிக கூட்டணி முறிந்தது அப்படின்னு போட்டிருப்போம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து திமுகலேருந்து வெளியே வர்றாங்க. வந்ததுக்கு காரணம் கேட்கும்போது, நீங்கள் திமுக அதிமுக கூட்டணி பேசுனீங்க, முன்னாடியே எங்களுக்கு வந்து வெளியே வர ஐடியா இருந்துச்சு, தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் கணக்கு போட்டோம், இதெல்லாம் சொல்லி காங்கிரஸ் வெளியே வந்து இன்னைக்கு தாவேகாவோட அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க.